இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 2ஆம் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம். இன்றைய வாசகங்கள் கொடுக்கின்ற செய்திகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படி நடப்பதே சிறந்தது. இதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவருடைய ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கலாம். பெரும்பாலான மக்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டு இருக்கின்றதை நாம் அறிவோம். நடிப்பிலே ஒருவர் தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு நடிக்கின்றார். திருடன் தன் முகத்தை மூடிக்கொண்டு அல்லது உருவத்தை மறைத்து கொண்டு திருடப் போகின்றான். சில பேர் தங்கள் தோற்றத்தில் இன்னும் அழகு சேர்க்க சலூன் சென்று அதிகமாக மேக்கப் போட்டுக்கொண்டு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு உருமாறி இருப்பார்கள். அல்லது நன்றாக இருந்த ஒருவருடைய உடல் நோய்வாய்ப்பட்டு மெலிந்து போய் எலும்பும் தோலுமாய் இருப்பதை அவரை பார்த்து கூறுவார்கள், என்ன இப்படி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்ட என்பார்கள். இதில் அனைத்திலும் ஒரு மாற்றம் இருப்பதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஒரு முறை மாவீரன் நெப்போலியன் ரஷ்யாவை கைப்பற்ற படையெடுத்து சென்றானாம். அவ்வாறு அவன் போய்க் கொண்டிருக்கும் போது அவருடைய வீரர்கள் அவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். இவர் தனித்து விடப்பட்டார். அப்போது ரஷ்ய படைகள் இவரை பார்த்து விட்டன. அவரை விரட்டி வந்த வேளையில் அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. படை வீரர்கள் அவரை விட்டு வேறெங்கோ போய்விட்டார்கள். அங்கே இருந்த ஒரு ரோமங்கள் விற்கும் கடைக்குள் நுழைந்து தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சுகிறான் மாவீரன் நெப்போலியன். கடைக்காரரும் அதனை கேள்விப்பட்டு இறக்கப்பட்டு ரோம குமியலுக்குள் போய் அமர்ந்து கொள்ளுமாறு சொல்லிவிடுகிறார். இன்னும் அதிகமான ரோமங்களை கொட்டி விடுகிறார். ரஷ்ய வீரர்கள் அங்கே வருகின்றார்கள். இங்கே வந்தானே ஒருவன், அவன் எங்கே என்று கேட்டபோது, யாரும் இங்கு வரவில்லையே என்று அவர் கூறிவிடுகிறார். இல்லையே, இந்த கடைக்குள் ஒருவன் ஓடி வந்ததை பார்த்தோமே என்றார்கள். ஆனால் அந்த கடைக்காரரோ, ஐயா, அப்படி யாரும் வரவில்லை, நீங்கள் நம்புங்கள் என்றார். அவர்களோ இன்னும் நம்பாமல் நன்றாக துளாவி பார்த்தார்கள். ரோம குவியலுக்குள் நீண்ட கத்தியை சொருகி சொருகி இறக்கி பார்க்கின்றார்கள். அப்போதும் அங்கே யார் மேலும் அந்த கத்தி குத்தவில்லை, இரத்தம் வெளியே வரவில்லை. எனவே ஆள் அங்கே இல்லை என்று அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்போது வெளியே வந்த நெப்போலியனிடம் கடைக்காரர் கேட்டாராம், அவர்கள் இங்கே வந்து தேடிய போது ரோமங்களுக்கு இடையே வாளை விட்டு சொருகிய போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்று கேட்டாராம். அவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்த வேளையில் நெப்போலியனுடைய படை வீரர்களும் அவரை தேடி வந்து விட்டார்கள். நெப்போலியன் கோபப்படுகிறான். தன் படை வீரர்களிடம் சொல்லி, என்னிடமே இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கின்றாயா என்று அவன் கண்களை கட்டி அவனை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டானாம். இவனால் பார்க்க முடியவில்லை. துப்பாக்கியை தயார் செய்யும் சத்தம் கேட்டது. சுடத் தயாரா என்று கேட்கிறான் மன்னன் நெப்போலியன். இவன் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. திடீரென்று கண்கட்டு அவிழ்க்கப்படுகிறது. அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. தான் உயிரோடு இருப்போம் என்று அவன் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. அப்போது நெப்போலியன் கேட்டான், என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாயே, அந்த கேள்விக்கு பதில் கிடைத்ததா என்றான். இது எனக்கு ஒரு மறுவாழ்வு. இதனை சொன்னால் புரியாது, அதனை அனுபவித்தால் மாத்திரமே புரியும் என்றார். என்னை காப்பாற்றிய உமக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு கிளம்பி போனாராம் நெப்போலியன். அன்பிற்குரியவர்களே, இதனையதான் லூக்கா விவரிக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசுவோடு இருந்தவர்கள் தாங்கள் கண்ட எதையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளாமல் அமைதி காக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது நமக்கு 2 பாடத்தை கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். ஒன்று, ஆபிரகாமை போல நமது விசுவாச வாழ்வு இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஈசாக்கின் வாழ்க்கையை நமக்கு நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது என்பதாகும். ஈசாக்கை பலியிட தயங்கவில்லை ஆபிரகாம். காரணம் என்ன? இதுதான் இறை திருவுளம் என்று அவர் உறுதியாய் நம்பினார். அதை நிறைவேற்ற விரும்பினார். அவரின் விசுவாசத்திற்கு இறைவன் ஆபிரகாம் மகனை திரும்ப கொடுப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் வானக தந்தை இவ்வுலகத்தை மீட்பதற்காக
கல்வாரியிலே தன் மகனை பலியிடப் போவதாக அவர் சுட்டி காட்டியதோடு நின்றுவிடவில்லை, மாறாக பலியாக்குகிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கலாம். இங்கே ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. சாதாரண மனிதனாய் இருந்த ஆபிரகாமை விண்மீன்களை எண்ண முடியாத அளவுக்கு உன் சந்ததியை பெருக்குவேன், பெருக்கி கொடுப்பேன் என்கிறார் ஆண்டவர். அவருடைய சொந்த ஊரான ஊரிலிருந்து வேறு ஊருக்கு அழைத்து வந்ததே ஒரு உருமாற்றம் தானே. புதிய இடம், புதிய கலாச்சாரம், புதிய மொழியாக கூட இருந்திருக்கலாம். இப்படியாக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை, அது ஒரு மாற்றம். அன்னை மரியாள் மங்கள வார்த்தை கொடுக்கப்பட்டதும், இது எங்கனமாகும், நான் கன்னி ஆயிற்றே என்று கேட்டபோது அவருக்கு பதில் கொடுத்து மீட்பு திட்டத்தை ஏற்க வைத்தது போல இங்கே இறைவனிடம் ஆபிரகாம் கேள்வி கேட்கின்றார். இதை நான் எப்படி உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்று கேட்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். என்று கேட்டதற்கு இறைவன் சொன்ன பதில் என்ன? தந்தையாம் கடவுள் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு பலவிதமான மக்கள் வாழும் நாட்டை உன் வழி மரபினருக்கு வழங்குவேன் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் ஒரு உருமாற்றத்தை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த இரண்டாவது வாசகம் பவுலடியார் பிலிப்பு மக்களுக்கு எழுதிய மடலிலிருந்து கொடுக்கப்படுகின்றது. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு கேள்வி இருந்தது. என்ன கேள்வி? கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்க வேண்டுமென்றால் பழைய யூத சட்டங்களை பின்பற்ற வேண்டுமா என்பதே அந்த கேள்வி. இந்த சந்தேகத்தை தீர்க்கவே பவுலடியார் கூறுகின்றார், நீங்கள் பழைய யூத சட்டத்தை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை, மாறாக இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் திருமுழுக்கின் மூலமாக நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்கின்றார். திருமுழுக்கின் மூலம் நாம் புது படைப்பாக மாறுகின்றோம், நாமும் ஒரு மாற்றம் பெறுகின்றோம் என்பதுதான் உண்மை. அதாவது நமது பழைய நிலை போய் புதிய நிலை பெறுகின்றோம். சாதாரண பிள்ளைகள் என்ற நிலையிலிருந்து கடவுளின் பிள்ளைகள் என்றாகின்றோம். நம் பாவங்களுக்கு மரித்து புனிதத்தில் உயிர்க்கின்றோம். இவைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். அன்பானவர்களே, என்னை பின்பற்றுங்கள் என்கிறார் பவுலடியார். ஒருவர் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்வாரானால் அவருடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும், எவ்வளவு தூய்மையான வாழ்வு கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் அனுபவத்திற்கு பின் அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். ஆம் அன்பிற்குரியவர்களே, தன் வாழ்க்கையிலே இயேசு கொடுத்த அந்த அனுபவம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது என்பதுதான் உண்மை. அந்த ஒரு மாற்றத்திற்கு பிறகு அவர் கடவுளுக்கு ஏற்றவராய் கடைசி வரை வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். எனவேதான் அவர் கூறுகின்றார், என்னை பின்பற்றி வாழுங்கள் என்று அவரால் தைரியமாக சொல்ல முடிந்தது. நம்மால் அந்த அளவுக்கு சொல்ல முடியுமா இன்றைய காலகட்டத்தில்? அன்பிற்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் ஒரு மாற்றம் பார்க்கின்றோம். தவக்காலம் முதல் வாரத்தில் இயேசுவின் மனித நிலையில் தனக்கு வந்த அந்த சோதனைகளை, அதாவது 3 சோதனைகளை வென்று காட்டி அங்கே ஒரு உருமாற்றத்தை சுட்டி காட்டியதை நாம் பார்த்தோம். இன்று இயேசுவின் இறைத்தன்மை அல்லது இறை நிலையை வெளிப்படுத்துகின்றது. இந்த உருமாற்றத்தின் நோக்கம் என்ன? இறைவன் இயேசு தன் தந்தையின் திருவுளமான மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற தான் எதிர்கொள்ளப் போகின்ற பாடுகள், துன்பம், துயரம் இவைகளை எவ்வாறு எதிர்கொள்வது, எவ்வாறு தாங்குவது, எவ்வாறு பலியாவது என்று ஆலோசனை பெறுவதற்காகவே தான் என்று கூறுகின்றார்கள். இரண்டாவது, தன்னோடு இருந்த சீடர்கள் இயேசுவின் மீது அவ்வப்போது சந்தேகம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவரது திட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்றார்கள். அவர்களுக்கு நான் யார், என் பணி என்ன, என் வாழ்க்கை பாதை எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் இது நடந்தேறுகின்றது என்பதை அறிய வேண்டும். இது எங்கே நடந்தது? பாரம்பரியமாக தபோர் மலை என்று சொல்வார்கள். ஆனால் இது ஹெர்மோன் மலையில் நடந்து இருக்க வேண்டும் என்கிறார்கள் இறையியல் வல்லுநர்கள். அவரோடு மோசேயும் எலியாவும் தோன்ற காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி நம் உள்ளத்தில் எழலாம். அன்பிற்குரியவர்களே, அவர்களும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து உருமாறியவர்கள் தானே. அவர்கள் ஜெபித்து விட்டு வரும்போது மோயிசன் முகத்தோற்றத்தில் மாற்றம் இருந்ததைக் கண்டு அவரோடு வந்தவர்கள் பேச பயந்தார்கள் என்று விடுதலை பயண நூலிலே பார்க்கின்றோம். 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே
இப்போ உருமாற்றம் என்பது நேர்மையாளர்கள் இறைவனின் மகிமையில் பங்கு பெறுவார்கள் என்பது. அதனைத்தான் மோயிசன் வாழ்க்கையிலும் எலியாவின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இவர்களில் மோயிசன் திருச்சட்டத்தை கொண்டு வந்தவர்களின் பிரதிநிதியாகவும் எலியா இறைவாக்கினர்களின் பிரதிநிதியாகவும் தோன்றி அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு பற்றி வானகத் தந்தையோடு ஆலோசனை செய்து கொண்டிருந்தார் என்ற ஒரு நிலையை நாம் அறியலாம். இயேசு தன் பாடுகளை தன் சீடர்களுக்கு முன்னறிவித்த 8ஆம் நாளில் தன் சீடர்களை அழைத்து கொண்டு ஜெபிக்கப் போகின்றார். அவ்வாறு ஜெபித்துக் கொண்டு இருக்கும் வேளையில்தான் இயேசு தன் சீடர்கள் முன்னால் ஒரு மாற்றம் பெறுகின்றார். அவரது முகத்தோற்றம் மாறுகின்றது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மாறியது என்று பார்க்கிறோம். சீடர்களோ தூக்க கலக்கத்தில் இருக்கின்றார்கள். அப்போது என்ன நடக்கிறது என்றால், மேகத்தினின்று ஒரு குரல் ஒன்று கேட்கின்றது. என்ன குரல்? இவரே என் அன்பார்ந்த மைந்தன், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். லூக்கா நற்செய்தி, இன்றைய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே பார்க்கலாம். இந்த அனுபவத்தை சுவைத்தும் அவர்கள் பிறரோடு இதனை பகிர்ந்து கொள்ள பயந்து கொண்டு வாழ்வதை நாம் பார்க்கலாம். மௌனம் காக்கின்றார்கள். இது நமக்கு கற்றுக் கொடுக்கும் செய்தி என்ன? எல்லோர் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது, உடல் அளவிலும் ஆன்ம அளவிலும். ஆனால் நாம் அதனை உணர்ந்து சரியான வழியில் செல்லுகின்றோமா? இரண்டாவது, ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு ஒரு மாற்றம் அடைகின்றார். பவுலடியார் வாழ்க்கையிலும் ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாற்றம் அடைந்ததை நாம் பார்க்கலாம். அவர்களைப் போல அவரை பின்பற்றுகின்ற அவருடைய சீடர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கின்றதா? நாம் ஒரு மாற்றம் பெறுகின்றோமா? அந்த ஒரு மாற்றத்தை அனுபவிக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? மூன்றாவது, இந்த ஒரு மாற்றத்தை பெற நாம் ஜெபிக்கும் மக்களாக இருக்க வேண்டும். ஜெபித்த வேளையில்தான் இயேசு உருமாற்றம் அடைந்தார். மேலும் இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே அக்கறை உள்ளவராக அவர் இருந்தார். நாம் ஜெபிக்கும் மக்களாக இருக்கின்றோமா? இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கின்றோமா? அன்பிற்குரியவர்களே, ஒரு மாற்றம் என்பது பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு செல்வது, பழைய எண்ணத்திலிருந்து புதிய எண்ணத்திற்கு மாறுவது, பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு தூய வாழ்க்கை வாழ்வது, தீய வழிகளை விட்டுவிட்டு நல்ல காரியங்களில் ஈடுபடுவது, தீய பேச்சுக்களை விட்டுவிட்டு நல்ல பேச்சுக்களை பேசுவது, பிறரை அழிக்க வேண்டும் என்ற கொடூர எண்ணத்தில் இருந்து பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது. பொறாமை எண்ணம் கொண்டிருந்தால் அந்த பொறாமை எண்ணத்தை விட்டு விலகி பெருந்தன்மை உள்ளவர்களாக பெருந்தன்மையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு விதமான ஒரு மாற்றம்தான். சுயநலத்திலிருந்து நாம் ஒரு மாற்றம் பெற்று பிறர் நலம் பேணுகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். மொத்தத்தில் திருமுழுக்கின் அடிப்படை பண்புகளான பாவத்திற்கு இறந்து கிறிஸ்துவோடு நல்ல காரியங்களுக்கு உயிர்த்தெழ வேண்டும் என்ற செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் நாம் பங்கெடுக்கின்ற திருப்பலியிலும் ஒரு மாற்றம் நிகழ்வதை பார்க்கலாம். ஒவ்வொரு திருவருள் சாதனமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தருகின்றது. நாம் மாற்றப்படுகின்றோம். அதனை நாம் உணர்கின்றோமா? உணர்ந்து செயல்படுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய திருப்பலியில் அப்பமும் ரசமும் ஆண்டவரின் உடலாக இரத்தமாக ஒரு மாற்றம் பெறுகின்றது. நாம் திருமுழுக்கு சாதனம் பெறுகின்ற பொழுது சாதாரண குழந்தையிலிருந்து கடவுளுடைய குழந்தையாக நாம் ஒரு மாற்றம் பெறுகிறோம். பாவங்கள் அழிக்கப்பட்டு தூயவர்களாக நாம் மாற்றப்படுகின்றோம். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவரின் குரலுக்கு செவி கொடுங்கள் என்றாரே இறைவன். இன்று இங்கு இருக்கும் நம்மை அவர் அவ்வாறு சொல்வாரா? நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரே என் அன்பார்ந்த மகள், நான் தேர்ந்து கொண்ட மகன் அல்லது மகள் இவரே, இவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள் என்று நம்மை பார்த்து வானக தந்தை சொல்வாரா? அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஆக நம்முடைய வாழ்க்கையில்
நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய சொல்லில், செயலில் மாற்றம் இருக்கின்றதா? அவ்வாறு மாற்றத்தோடு வாழும்போது நாமும் நேர்மையாளர்கள் ஆகின்றோம். இறைவனின் பிள்ளைகளாக வாழுகின்றோம். அப்பேற்பட்ட பிள்ளைகளாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த 2வது வாரம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நாம் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இறைவனின் வார்த்தைக்கு செவி சாய்ப்பது நல்லது. அதற்கு தேவையான ஆழ்ந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தி ஜெபிக்கின்ற மக்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கின்ற இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். தொடர்ந்து இந்த சேனலை பார்க்கின்ற, கேட்கின்ற, தியானிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அன்பிற்குரியவர்களே, பல சமயங்களில் பல குழுக்களுக்கு நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். பலர் பார்க்கின்றீர்கள், பலர் பார்ப்பதில்லை. அது உங்களுடைய விருப்பம். தொடர்ந்து பார்த்து சிந்தித்து அதனை பிறரோடு பகிர்ந்து கொண்டு நற்செய்தியின் தூதுவர்களாக இந்த இறை வார்த்தை முழக்கம் இன்னும் பரவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். விருப்பம் இருந்தால் இதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாமல் இருந்தால் அதனை செய்து இந்த சேனல் இன்னும் பலரை சென்றடைய உங்களுடைய மேலான ஆதரவை வேண்டி நிற்கின்றேன். God bless you. இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். ஆமென்.